இப்ப நிறைவா ஹோல் பாடிக்கு ஒரு சிம்பிள் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அடுத்த பயிற்சி போகலாம். கையை கால் கட்டவரல் தொட முடிஞ்சவங்க கால் கட்டவரல் தொடலாம், தொட முடியாதவங்க கணுக்கால் தொடலாம், அதுவும் முடியாதவங்க முழங்காலையாவது பிடிச்சிக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இப்ப என்னால கீழே குனிய முடியல, முழங்கால் மட்டும் பிடிச்சிட்டு கணுக்கால் தான் பிடிக்க முடியுது, கணுக்கால் பிடிச்சிட்டு இது மிக 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 முக்கியமானது. இந்த அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ்ல செய்யற மூச்சு பயிற்சி தான் முதுக முரண்டுறது, இடுப்பு பிடிச்சுக்கிறது. அடிக்கடி இடுப்புல வாயு பிடிப்பு ஏற்படுது அப்படின்னா அது வராம இருக்கிறதுக்கு இந்த மூமெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த வாயு பிடிப்பு அடிக்கடி இடுப்புல பகுதியில் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் இடுப்பெலும்பு தேய்மானத்தில் கொண்டு போய் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதற்கடுத்து கால் விரல் தொட முடிஞ்சவங்க அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ். இப்ப கை பிடிச்சுக்கிட்டு செஞ்சோம் இல்லையா, இதே பிடிக்காம செய்யக்கூடியது. இந்த மூமெண்ட்ஸ் தான் மிக மிக கையை மேலே உயர்த்தி அப் அண்ட் டவுன் மூச்சு பயிற்சி செய்வது இருதயத்திற்கு, இருதய வாழ்வுகளுக்கு, இருதய இரத்த நாளங்களுக்கு, முக்கியமாக மூச்சுக்குழல் முறையாக சுருங்கி விரிய வைப்பதற்கு அவசியமான ஒன்றுதான் பிரீத் இன்ஹேல் எக்ஸேல் சொல்லக்கூடிய பிரீத் இன் பிரீத் அவுட். ஓகே.